அவத்திருநா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓம் திருநாதான். என்ன காரணம்? நான் இல்லாதவன் போலியாத வந்தாலும் ஒரு 4 வானம் கிடைக்காத போச்சா, 2 லிட்டர் சாராயம் கிடைக்காத போச்சா, அடிச்சு தக்கறானாக்கா நிம்மன் கிளம்பி போக வேண்டியதுதான். சரி சாமி, தொடத்துல ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஆமா, ஏன்னு கேளு. எல்லாரும் பார்க்க போனா, உச்சி நோக்கி பார்க்க போனா பெரியவங்க சொல்லுவாங்க, தத்தகா புத்தகா 4 காலு, அவன் தானா நடக்கும் போது 2 காலு, உச்சி வெளுத்தா 3 காலு, அவன் ஊருக்கு போகும்போது 10 காலு. எப்படி அது? மாமியா வீட்டுக்கு போறான், ஊருக்கு போகும்போது எப்படி 10 கால போவான்? சொல்றேன். ஒரு குழந்தை இருக்குது. ஆமா, முட்டி போடணும், இப்படி தகுந்துன்னு வரும், முட்டி போடுவோம். அப்ப அவன் 2 கையும் 2 கால் மாதிரி தெரியல. ஆமா, தத்தகா புத்தகா 4 கால். அவன் தானா ஏந்திரிச்சு நடக்கும்போது 2 கால். ஆமாங்க. இப்ப நீ நடக்கிறியா? ஆமா. நான் நடக்கிறேன்னா இப்பெல்லாம் 2 கால். உச்சி எடுத்தா 3 கால். அவருக்கு வயசாகி போச்சு. ஆமா, அதனால அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, பார்வை தெரியல, காது கேட்கல. ஆஹா, இப்படி எல்லாம் ஒரு இது வரும். அந்த நேரத்துல ஒரு தடி எடுத்து ஓடிக்குவாரு. அப்ப 3 காலா தெரியுதா? ஊருக்கு போகும்போது 10 கால். எந்த ஊருக்கு போறாரு? ஐயோ, இப்பதான் சொர்க்கராஜமாய் போச்சு. அதுக்கு மிச்சம் பாடை கட்டுவாங்க. ஆஹா, அந்த பாடையில ஒரு படுத்துக்குவாரு. ஆமா, பாத்தியா? அந்த பாறையில ஒரு படுத்துக்குவாரு. திருப்பதிக்கு போறோம், ரயில்ல படுத்துக்கிற மாதிரி, வயிறு ஏறி படுத்துக்கிற மாதிரி படுத்துக்குவோம். ஆமா, 10 2 கால். இங்க 4 பேர் 4 பக்கம் தூக்கிட்டு போறாங்களா? ஆமா, அவங்க 4 2 8 கால். 8 2 10 கால். ஊருக்கு போகும்போது 10 கால். ஆமாங்க. இதெல்லாம் ஒன்னும் சரி வராது. ஆஹா, நீ எதை சொன்னாலும் சரிதான். ஆமாங்க, சொன்னதுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. கீழி புள்ள கீழி புள்ள மாத்திக்கிறாங்களா? ஆமா ஆமா, 10ஆம் தேதி மாத்திட்டாங்க. இப்ப அந்த சபை இருக்கிறது. ஆமா, இது யாரு சபை? இது திருவாகிய மகாலட்சுமி சபை. காணாமல் வேணுதெல்லாம் பேசலாம். இந்த கற்றோர் முன் கோணாமல் வாய்திரைக்க கூடாது. ஞானாமல் பேச்சு என்னுமாம் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு என்னுமாம் கிளி. நம்ம வீட்டுல பூனை வளர்க்குறோம், கிளிய வளர்க்குறோம். இந்த பூனை வரக்கூடிய நேரத்துல இந்த கிளி எங்க இருக்குது? இருக்கும். அத்தகைய பன்மை போல சபையில் இருக்கக்கூடிய தாய் தந்தமார்கள் அனைத்து பேரும் ஒரு பூனையை போலவும், நாடகத்தாரி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கிளியை போலவும் பதங்கி வாழ்வதுதான் நல்லது. அப்படி எல்லாம் இருக்க இந்த சபை முன்பாக நான் வந்தனே, என்னுடைய முழு விளக்கம் கொல்லூர் ராஜேந்திரன். கொஞ்சம் ஐயா ஒண்ணு கேட்டான், அதை ஒண்ணு கேட்கல. இந்த ஊருக்கு 40 வருஷமா தெரியும். இன்னைக்கு நேர்த்திட்டேன். என்ன சொல்றீங்க? பின்ன பின்ன. ஆமாங்க, பரவாயில்ல. ஆஹா, யாரையா பாத்துருப்பீங்க. அதுக்கு என்ன இருக்கட்டும். அவங்களாம் போயிட்டாங்க. நீ இன்னும் இருக்கிறியா? நீ கோச்சுக்குவியா?
தம்பி என்ன வாத்தியார எத்தனையோ உன் கூட ஆடினவங்களுக்கெல்லாம் நீ காரியத்துக்கு கூத்து ஆடின கர்ணமோட்சி ஆடினீங்க. பகவான் கட்டினு போய் உனக்கு சொர்க்கம் சேரணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செய்தீங்க. நான் உன் கூடயே இருந்தேன்னு எனக்கு ஒரு கர்ணமோட்சி ஆடாது நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு எனக்கு வருத்தமா நினைக்க மாட்டேன். சரி அது போனால் போகட்டும். விளக்கம் சொன்னா தெரியுமா? ஆஹா வதிஷ்ட மகாமுனிவர். நான் இருக்கக்கூடிய இடம் எது? வடக்கே சரயுக நதி. சரயுக நதி பக்கத்துல திருவளர் அயோத்தியாபுரி பட்டணம். ஆமா சூரியகுல பரம்பரை. இந்த அசுரனுக்கெல்லாம் குரு யாரு? சுக்ராச்சாரி. தேவருக்கெல்லாம் குரு யாரு? தேவேந்திரன் குரு கிடையாது, யாழ பகவான். ஆமா பிரகஸ்பதி அவர் பேரு, யாழ பகவான். அதனால அங்க சூரியகுல பரம்பரைக்கு எல்லாம் குரு நான் தான், வதிஷ்ட மகாமுனிவர். ஆஹா இப்படியா இருக்கக்கூடிய நேரத்திலே சூரியகுல பரம்பரை அனைத்து பேர்களுக்கும் நான் வில்லாசிரியர். ஆமா அப்ப திருச்செங்கு மகாராஜ் இந்த நேரத்தில் ஆண்டுக்கு வருவார். அயோத்திய திருச்செங்கு மகாராஜ் ஆண்டுக்கு வர்றார். அந்த திருச்செங்கு மகாராஜ் மகனாக வைக்க முடியாத இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் என்னுடைய மாணாக்கன். என் கூட என்கிட்ட வில்வித்தை கற்றுக்கிறோம், பாடங்களை வகுத்து வரேன். இப்படியா இருந்தோம். ஆனா ஒரு குறைபாடு ஒண்ணாச்சு, குறை விடல. இப்ப மாம்பழம் ஒட்டு மாம்பழம் நல்லா அழகாதான் இருக்குது. அது அறுத்து உள்ள பார்த்தோம்னா அந்த கொட்டையில இருந்து வண்டி எந்த வெளியே கிளம்பி வருது. அது எப்படி போகுது, எப்படி வருது? கிடையாது, அது பூவிலே உற்பத்தி. அந்த வண்டி பூவிலே உற்பத்தி. மேல பார்க்கறது பழம் நல்லதா இருக்கும். பேசக்கூட கம்மி பழம் நல்லதா இருக்கும். அத போல எனக்குன்னு ஒரு வண்டி ஒண்ணு வந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடாண்ணா. ஆமா பரவாயில்லைங்க, அது எல்லாருக்கும் உண்டு தானே. எனக்கு ஆக மாட்டேங்குது. ஐயோ இது என்ன காரணமோ? சரி இருக்கட்டும். அப்ப என்னுடைய மனைவி பேரோ சண்டிகை. ஆமா அப்படி நாங்க வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே இந்த சண்டிகை தேவலோகத்துல எனக்கு முதல் இடம் உண்டு. நான் போனா எனக்கு பதவி, பெரிய பதவி. அங்க உட்கார வைப்பாங்க. பார்த்தாங்க இந்த தேவரெல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஐயா தேவலோகத்துல ஒரு அக்னி கம்பம், அது பழுத்து தணலா கீழே சாயுது. அது நிமிர்னம்னா இந்த பூலோகத்துல யார் ஒருத்தர் 1000 பேரை கூடி கலந்து வருகிறாளோ அவங்கள கொண்டு வந்தா இந்த அக்னி கம்பத்துல கைய வச்சா இந்த கம்பம் நிமிர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நீங்க தானே பூலோகத்துக்கு போற ஆளு, அப்ப நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கினேன். ஆமா ஒத்துக்கின உடனே வீட்டை வந்து பாக்குறேன். யாரையாவது போய் நீ 1000 பேரை போனியாடின்னு கேட்டா சும்மா இருப்போல, அதான் சொன்னாங்க. ஆளிலை பழுப்பது ஏன், அபிஷேகி குளிக்கு நடப்பது ஏன்? ஏன் 4000 பழுத்து போட்டுது.
அத பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நாள்ல ஆடம் இலை பறிச்சாங்க, பாடம் போட்டு இலை தச்சு வித்தாங்க. அப்ப பழுத்து கொடுத்து இல்ல, இது பறிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால ஆடம் இலை பழுக்குது. அவிசேரியா குளிக்கு நடக்குறான். அதுக்கு முந்தி பெரியவங்க காலத்துல யாராவது அவசரி ஆகி போயிட்டாங்கன்னா மணிகார் வீட்டுல போய் சொல்லுவாங்க. அந்த மணிகார கூப்பிடுவாரு, அட்டனை கூட்டு மொட்டடிக்க சொல்லி மண்ணான ஓட்டி பொண்ணு வந்து கழுதியை ஓட்டி வாடான்னு சொல்லி அது மேல கரும்புள்ளி செங்குள்ளி மூஞ்சல குத்தி உட்கார வச்சு இந்த பரமவளத்தை தட்டின்னு வருவாங்க. எல்லாம் வந்து வெளியே வந்து பாப்பாங்க. அது யாரு மாதிரி உனக்காட்டி தொழில் சொல்லி காரி முடிஞ்சிட்டு உள்ள கதவு சேர்த்து உள்ள போடுவாங்க. அவன் நல்ல ரத்தம் உள்ள இருந்தா அன்னைய ராத்திரி கொஞ்சம் ரத்தம் இல்லாத கையா இருந்ததுன்னு வச்சுக்க கிளம்பிய ஊரை விட்டு ஓடுவான். அதை போல இப்ப அவசியம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஆலையில பறிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால வேண்டி யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லி சரி நம்ம போய் கலகோத்திர இடத்துல போய் உட்காந்துருந்தோம்னா அவங்க பேசிக்குவாங்களே, இவன் அங்க போனாடா இங்க போனாடி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கலகோத்திர இடத்துல போய் உட்காந்து பாக்குறான். யாரும் ஒரு கதையும் பேசிக்கல. குளத்தங்காரிக்கு தனி மலை வருவாங்களே இல்லையா, அங்க வந்தா பேசுவாங்கன்னு சொல்லி குளத்தங்காரில வந்து உட்காந்து பாக்குறான். யாரும் இதை பத்தி பேசிக்கவே இல்லையா. எங்க ஏரி வேலையா கண்ணாடி அனுப்பியாமா நீ நாயே அப்படி பாத்துச்சு. நான் என்ன பண்ண விசனமா வந்து உக்காந்துட்டேன். நாளைக்கு போகணும் தேவலோகம், நம்ம யார போயிட்டு போறது அப்படின்னு விசனமா உக்காந்துட்டேன். என் பொண்டாட்டி வந்தா தண்ணிக்கு போய் வந்தான். தண்ணி பார்த்து வச்சுக்கினேன். என்னங்க இத்தனை நாள் நல்ல கலாங்குளான்னு இருப்பீங்க, சோகமா வச்சுக்கிறேன், என்ன காரணம் கேட்டேன். இந்த விஷயத்த அவகிட்ட நான் சொன்னேன். 1000 பேரை கூடி கலந்துடலாம், எங்கிட்ட போய் தேடுறது, நான் போய் இட்டுன்னு போகணும் நாளைக்கு அப்படின்னா. ஐயோ இதுக்கா நீ பயப்படுறா, இங்கே உட்காந்து 999 பேர்கிட்ட நான் போயிட்டு நானு இன்னும் ஒரு ஆள் தான் பாக்கியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தனி ஒருத்த போத்துன்னு கீழே கடைச்சிட்டு விட்டா செவாய் பின்ன அதுக்கு தாங்க சொல்றேன் இந்த கதையா. யாரா இருந்தாலும் தவறு செய்தா தவறு தானே. அப்ப என்ன பண்ண, ஓஹோ தேவர்லாம் நம்ம கிட்ட இதை சொல்லாத வாட்டமா இதை சொல்லி நம்ம சொன்னா சாபத்தை கொடுத்துருவோமோ இன்னுமோ அப்படின்னு பயந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி இந்த தேவையாட்ட நம்ம வந்து கையால சோறு வாங்கி சாப்பிட்டுமே, இந்த பாவத்தை நம்ம தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவளை என்ன பண்ண தெரியுமா, கொடும்பாயா போக்கடு இப்படி சாபத்துட்டீங்கன்னா இந்த காரியத்தை நீ செய்த காரணத்தினால கொடும்பாயாக போக்கடு இப்படி சாபத்தை ஊர்ல வந்து பணம் வந்து போச்சுன்னா சாமியை ஊரை சுத்தி வரணும்னா கொடும்பாய் கட்டிக்கிட்டு தான் வருவாங்க. அந்த கொடும்பாய் தான் என் பொண்டாட்டி. சரி இதை போய் நம்ம காசி நதியில போய் தலையை முழுவி நம்ம பாவத்தை தொலைச்சிடுவோம் அப்படி சொல்லி காசி நதிக்கு போறோம். போகக்கூடிய வழியில பெரிய பணக்காரர் வீட்டுல ஒரு பொண்ணு உட்காந்து அரிய பொண்ணு காலை நீட்டி போட்டு தவிடு போட்டு உட்காந்துக்குது. அது யாரு, காலனியில வந்து சக்கிலி வீட்டு பொண்ணு, அவ பேரு அருந்ததி. உட்காந்துக்கிற சமயத்துல அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆண் குழந்தை, சின்னதா ஆண் குழந்தை முட்டி போட்டு தவந்துக்குன்னு அந்த வாசப்படி விட்டு ஏறி இன்னாண்ட வந்தது. ஓ வரத்து ஆம்பளை பிள்ளையாச்சு, நம்ம காலை நீட்டி போட்டு இருக்கிறோமே அப்படின்னு மடக்கி வச்சான். இதை நான் உட்கு பார்த்தேன். ஆஹா வாழ்ந்தா இவ கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அருந்ததியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப 4 முகூர்த்தம் வைப்பாங்க. ஐரி என்ன பண்ணுவாரு, பந்தலை பிரிச்சுட்டு கல்யாணம் பண்ணு அருந்ததி மதிஸ்ரீயும் பாத்தியா. ஆமா அவர் எப்படி குற்றம் பண்றாங்களோ அப்படி நீங்க நாட்டுல குற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆஹா இன்னைக்கு ஒரு ஆள் கிட்ட நான் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு விஸ்வாமித்ரன். ஆமா நானு ஹரிபக்தன், அவன் சிவபக்தன். எனக்கு அவனுக்கும் ஆவாது. நான் ஒண்ணு சொன்னா அவன் கோபம் தான் தவிர அவனுக்கு எனக்கும் ஆவாது. அதான் பெரியவங்க சொன்னாங்க, கொம்புள்ளோர் 5 முழம், கொம்புள்ளவருக்கு 5 முழம், 5 முகம் இல்லடா 5 முழம். ஆமா குதிரைக்கோ 10 முழம், வெம்புகின்ற யானைக்கு 1000 தான் வேண்டுமே. பம்பு சொறி தீங்கினரும் கண்ணில் தெரியாத தூரத்திலே நிற்பதே நல்ல நெறி. கொம்பு உள்ளவங்களுக்கு ஒரு 5 முழம் இருந்தாங்க, கொம்பால பாய வர மாடுக்கு பத்தியா ஒரு 5 முழம் தண்ணின்னா இந்த கோஷிவன். கொம்புள்ளோர் 5 முழம், குதிரைக்கு முகம் சொல்லி அந்த தாக்க இருக்காத முழம். ஆமா
குதிரைக்கு 10 முழம். 10 முழம். அந்த 10 முழம் எடையா இருந்தாதான் குதிரை விட்டு நீ தப்பிக்கலாம். ஆமாங்க. ஆஹா. இல்லனா ஓதிடும். குதிரைக்கு 10 முழம். ஆமா. வெம்புகின்ற யானைக்கு 1000 தான் வேண்டுமே. வேண்டுமே. யானை வருதுனாக்க ஒரு 1000 முழம் தள்ளி இருந்தாதான் அதுகிட்ட நீ தப்பிக்க முடியும். கண்டிப்பா. ஆஹா. வம்பு சொறி. வம்பு சொறி. தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்திலே நிற்பது நெறி. ஏன்னா ஒரு சண்டைக்காரனா இருந்தா அவங்ககிட்ட போக கூடாது. அவன் கண்ணுக்கு தெரியாத தூரத்துல அவன் இங்க வரானா நம்ம அங்க போயிடணும். ஒதுங்கி போறதா நல்லது. அத போல ஒதுங்கி போகணும். நான் இப்ப நம்ம இங்க அமர்ந்து இருப்போம். யார் என்ன எடுத்து வராங்க பாப்போம். பார்க்கலாம். ஐயா நிருபம். போஸ். நெல்லாத்துட்டு கூலி வாங்குறோம்னா அடுத்த துண்டை வரைய வேண்டாம். அந்த கத்தி உனக்கு கிடைக்கல. ஆஹா. நிருபம். ஐயா போஸ். நிருபம். 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 ஆஹா. மகாராஷ்டிர மாநிலம் பொருந்திய ஆமா. எந்நாட்டிற்கும் பொன்னாடாக வைக்க முடியாது இருக்கக்கூடிய பொன்னுலோக வாசியாக விளங்கி வரக்கூடிய ஆமாங்க தேவகோமான் எழுதக்கூடிய நிருபம் யாதென்றால் தேவலோகத்திலே தேவ சபை கூட போகிறது. அதனால் வேண்டி அஷ்டத்துக்கு பாலகர்களும் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் அனைத்து பேர்களும் தேவலோகம் வந்து சேரும். நானே படிச்சிருப்பேன். இங்கிலீஷ்ல படிப்பேன். உனக்கு புரியாது. அதுல வேற சரியா படிச்சு அந்த 14 மொழியில எந்த மொழியில படிப்போம் யாரு கேட்டான். சரி அதனால வேண்டி தேவலோகம் போகணும். போகலாமா? ஐயா தேவலோகத்தை போன நேரத்துல ஐயா கடியுதடா நாளிங்கி நம்மையே கணக்க பார்க்கிறான் அங்கி காலம் காலே இங்கி கடனே பிரம்மதேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொரு மனிதனுக்கும் 120 வருஷம் ஆயுள் கட்டி வச்சிருக்காங்க. 120 வருஷம் ஆயுள் கட்டி வச்சிருக்காங்க. அந்த நாளையில இருந்தவங்க எல்லாம் 120 வருஷம் இருந்துக்கிறாங்க. ஆமாம்பா 100 வயசு தாண்டிட்டுனா காது கேட்காது கண்ணு தெரியாது வீட்டுக்கு ஒரு கிழ போனோம். சாவாதவே கிடக்குது. டாய் டாய் பேசுறீங்கப்பா பேச வந்து சாவாதவே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோசம்புட்டுக்கு போயிட்டு மதமாட்டாரு அதை உயிரோட தூக்கி உட்கார வச்சு நட்டான் குடிக்கிற கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சோறும் அதுல வச்சு கலவை போட்டு மேல மூடி அந்த போட்டாலே பழவாது மாதிரி மூடி சுடுகாட்டுல வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வேண்டி சுடுகாட்டுல போய் போரு அந்த லெவல்ல தெரியும் அந்த மதமாக்கா சால் வச்சு. இப்ப இருக்கிறவன் 60 வருஷம் தாண்ட மாட்டேங்கிறான். ஆஹா கழியுதடா நாளிங்கி நம்ம கணக்கு பார்க்கிறான். அங்கு யாரு கணக்கு பார்க்கிறான்? தென்திசுக்கு அதிபனான ஆஹா காலன் வந்தாலே இங்கு கரணியது எல்லாத்தையும் கடன் சொல்லுவேன். ஏமா வந்துட்டு வரேன் கோயிலுக்கு போய் வரேங்க டவுனுக்கு போய் வரேன். அப்ப அந்த உயிர் உடல்லாம் எங்க போய் சேர்த்து ஐயா காத்து சேரும் ஐயா காயம் கூட கூட நீ வாயாடுன இசையே தேவையில்லை எனக்கு. காற்று சேரும் இன்னோடு சாவு போகும்போது இந்த காத்து எங்க போகுது? காத்தோட காத்தா கலந்து போகுது. காயம் வெறும் மண்ணோடு ஒரு மனுஷனை எரிச்சாலும் பதிச்சாலும் மண்ணுல யார் யாரு உற்பத்தி ஆகிறோமோ இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். கண்டிப்பா. ஆஹா காயம் வெறும் மண்ணோடு கடன்படிக்கு நீதானே இங்க கடனியது. சாவு போது கடன்காரனா சாவரம் உயிர் விட்ட உடனே பொண்டாட்டிக்காரி வருவா. சுவாமி என்னை விட்டுட்டு போயிட்டு ஐயா பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள வரும். அது என்ன பண்ணும்? அத ஒரு பந்த கால புருஷன்
எனக்கு யாரும் தெரியாது கன்றாவும் தெரியாது அதுவும் நீ கிடக்கும். அது ஒரு காட்சி சேரும் விண்ணோடு காயம் வேறு மண்ணோடு கடல் படிக்க நீதானே இங்கு கடந்தது. இந்த வாழ்க்கையில எதுவும் சதம் கிடையாது. கண்டிப்பா மகாராஷ்டிர மாவனம் பொந்திய பொறுமையா எந்நாட்டுக்கும் பொன்னாடாக வாய்க்கும்படியான நீ புதுப்பாளையம் என்று சொல்லும்படியான பொன்னிய நகரிலே அன்னார் அவர்கள் சக்கரவர்த்தி மகனாக வாக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆமாம் அன்பழகன் சிங்காரவேலன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அடியானுக்காக 100 ரூபாய் வாரி வந்திருக்கிறார். இது யாருக்கு அற்புதம் என்றால் ஆயர்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி பங்கிலே இருந்து ஒரு காணிக்க கொடுக்க இறந்த அன்பழகன் பெயரினால் கொடுக்கப்பட்ட சொர்ணகட்டி விராகன் ரூபாய் 100. இது யாருக்கு அற்புதம் என்றால் ஆயர்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி பங்கிலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலைபோர் கோயிலும் கிருஷ்ணாவரம் சுபேஜியும் மகாராஷ்டிர மாநிலம் வந்திய இந்த புதுப்பாளையத்தை சேர்ந்த அன்னார் அவர்கள் கணக்கோட்டி ஓ என் கூட நாடக நாடக தாளக்காரர் தாளம் வாசிக்கக்கூடிய அன்னார் அவர்கள் தனகோட்டி அன்னார் அவர் பெயரினால் கொடுக்கப்பட்ட சொர்ணகட்டி விராகன் ரூபாய் 100. இது யாருக்கு என்பதும் என்றால் குமர குருபரன் குரத்தி மனபாளர் பங்கிலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலைபோர் கோயில் கிருஷ்ணாவரம் சுபேஜியும். இப்ப நம்ம தேவலோகம் போகணும், கிளம்பலாமா? காலம் சென்ற நடேசன் மகனாக வைக்க முடியான அன்னார் அவர்கள் மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் அடியனுக்காக வேண்டி 100 ரூபாய் வாரி வந்திருக்கிறார். இது யாருக்கு அற்புதம் என்றால் அண்ணாமலையார் அவர் குடும்பத்திலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலைபோர் கோயிலும் கிருஷ்ணாவரம் சுபேஜியும். இப்ப நம்ம தேவலோகம் போயிட்டோம். இப்படியாக வதிஷ்ட மகா முனிவர் தேவலோகம் சென்று கொண்டு இருக்க இந்த நேரத்திலே விஸ்வாமித்திரர் தர்பார்